ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, மைவித்யாஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேறு ஒரு கான்செப்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிஸ்னஸோட நேமு, பிளான் டீட்டெயில்ஸு, இப்போ இருக்க மேனேஜிங் டைரக்டர் அப்போ அந்த கம்பெனியில் என்னவா இருந்தார், ஏன் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்க, ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸு வித் ப்ரூஃபோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எதுவுமே ப்ரூஃப் இல்லாத பேச மாட்டோம். இருக்கிறத உங்ககிட்ட அப்படியே வெளிப்படையாக காட்டுறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண கான்செப்ட் நேம் பார்த்தீங்கன்னா V3 ஆன்லைன் டிவி. இந்த கான்செப்டில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் பிளான் வைஸ் அமௌண்ட்டு கட்டி உள்ளே ஜாயின் பண்ணோம். ஸோ மக்கள் அங்கே நிறைய பேர் இங்கே ஜாயின் பண்ணாங்க. ஆப்பும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மை3யில் இருக்கிற மாதிரியே தான் ஆப்பும், பட் கலர் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஏன் V3 விட்டு மை3க்குள்ளே வந்தாங்கன்னு டீட்டெயில் பார்ப்போம். ஏன் V3 விட்டு மை3 ஆட்ஸ்ன்னு புது கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா, இவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்து V3யில் கிடைக்கல. ஸோ மக்கள் வந்து அதிகமாக ஜாயின் பண்ணல. அங்கே என்ன கான்செப்ட்னால், இவங்க ஒரு டிவியில் வந்து ஏதோ ஹேடோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க போல். அது அந்த டைமிங்கில் பார்த்தா மட்டும்தான் ஏதோ அமௌண்ட் ஆட் ஆகும் போல். ஸோ அதனால் வந்து அந்தளவு ப்ராஃபிட் அது வராத காரணத்தினால அதை பிரேக் பண்ணிட்டாங்க. அதை பிரேக் பண்ணிவிட்டு மை3 ஆட்ஸ்னு ஒரு கம்பெனியை புதுசாக உருவாக்கிட்டு அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மை3 ஆட்ஸில் சிஎம் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு 1,20,260 ரூபா கட்டணுமா. அங்கே ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பாங்கள்ல, அந்த அமௌண்ட்டை இது அமௌண்ட்டோட லெஸ் பண்ணி மீதி அமௌண்ட்டை மட்டும் இங்கே கட்டி சிஎம்மாக ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த சிஎம்மாக ஜாயின் பண்ணவங்க தான் டைரக்டராக அப்படியே டீம் லீடராக மாறி ஒரு ஃபஸ்ட்டே காசு போட்டனால பல்காக அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சிட்டாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, என்னோடய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா V3 ஆன்லைன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இவங்க V3 ஆன்லைன் டிவியை விட்டுட்டு மை3 ஆட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வரும்போது இங்கே 1,20,260 ரூபா கட்டணும்ல. ஸோ V3 ஆன்லைனில் ஒரு 3-4 பிளான் இருக்குன்னா, அந்த பிளானில் ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பாங்கள்ல, அந்த அமௌண்ட்டை கட்டினதை இந்த அமௌண்ட்டோட லெஸ் பண்ணி மீதி இருக்க அமௌண்ட்டை மட்டும் கட்டினா போதும். உங்களுக்கு மை3 ஆட்ஸில் சிஎம் பின்னு இல்லை கோல்டு பின்னு எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கட்டுறீங்களோ அந்த பின்னு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், இங்கே வந்து ட்ராவல் பண்ணிக்கோங்க சொல்லி இந்த பக்கம் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் அவர் என்ன பண்ணார், ஸோ அதில் பாதி பேர் இதில் வந்துட்டாங்க, சில பேர் போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணார், நான் மை3 ஆட்ஸ் கான்செப்டில் வரல, எனக்கு நான் கெட்டின அமௌண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க போதும்னாரு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை ரிட்டர்னபிள்லாம் கிடையாது, உங்களுக்கு வேணால் இந்த கான்செப்டில் வாங்க, இல்லை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுன்னா யூடியூப்பில் V3 ஆன்லைன் டிவி அடிங்க, அதில் எல்லாமே இருக்கும், பாருங்கள் நீங்களே. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் V3 ஆன்லைன் டிவின்னு அடித்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அதில் எல்லாமே வரும். இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்தோம்ல, அதே மாதிரி அங்கே ஒரு டிவிக்கு ரிவ்யூ கொடுத்து போட்டிருப்பாங்க. இங்கே என்னென்னலாம் பண்ணமோ அதே கான்செப்ட் அங்கே இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே இதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுட்னா. பார்த்தீங்களா, இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர். இவர் மார்க்கெட்டிங் மேனேஜர்னால் அப்போ மேனேஜிங் டைரக்டர் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சிடும். இப்போ இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் மை3 ஆட்ஸோட மேனேஜிங் டைரக்டர். அங்கே மார்க்கெட்டிங் மேனேஜர், இங்கே மேனேஜிங் டைரக்டர். வாவ், ஸோ குட், சூப்பர். இது எல்லாமே நான் என்னோடய வாயிலேருந்து சும்மா கட்டுக்கதையாக அடித்து விடல. இப்போ மை3 ஆட்ஸ் வரும்னு சொல்லிட்டு உருட்டிகிட்ருக்காங்களே யூடியூப்பில், அதை மாதிரிலாம் நான் உருட்டல. இருக்கிறத எடுத்து காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூடியூப்பில் சில பேர் உருட்டிகிட்ருக்கிறது தான் இதை வச்சு தான் உருட்டிகிட்ருக்காங்க. அதை பாருங்கள், ஜிஎஸ்டிலாம் ஃபைல் பண்ணுறாங்க. நம்ம கம்பெனி இப்போ வரையும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுது, நடக்காத கம்பெனிக்கு எதுக்கு இவங்க ஜிஎஸ்டிலாம் ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொல்லி விட்டுட்ருக்காங்க. நான் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஏன் ஃபைல் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுனால யாருக்கு பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்க்காதங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், தயவுசெய்து பாருங்கள். இன்னும் அவங்க உருட்டுறதுலாம் நம்பிட்டு இருக்காதிங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆப் ஏன் ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள், ஆப்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, அதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போடுறாங்க பாருங்கள். ஆப் வந்து ஒரு டொமைன், அந்த டொமைனோட சாஃப்ட்வேர் வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆனும்போது அது அப்படி தான் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இவங்க இது ரெண்டுத்தையும் தான் வச்சு தான் உருட்டுன்னு உருட்டிகிட்ருக்காங்க. ஸோ மக்கள் நீங்கள் விழிப்புணர்வாக இருங்க. இது இப்போ இந்த ஆப்பு, இந்த ஜிஎஸ்டிலாம் எதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு டீட்டெயில்ஸாக வித் ப்ரூஃபோடு தான் போட்டிருக்கேன். எதையுமே நம்ம வாயில் வடை சுடுறது, பிரியாணி சுடுறது, தோசை சுடுறதுலாம் நம்ம பழக்கம் கிடையாது. இருக்கிறத எடுத்து உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் தயவுசெய்து பாருங்கள், இந்த ஜிஎஸ்டி ஏன் கேட்டுறாங்க, ஆப் எதனால் ஒர்க் ஆகுது, ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக தான் போட்டிருக்கேன். எதுவுமே வந்து கட்டுக்கதையாக அடிச்சு விடலை. தயவுசெய்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நம்ம இதை ரொம்ப போட்டு இப்படி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதான் நமக்கு பிடிக்காது. இருக்கிறத எடுத்து உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது உங்களோட விருப்பம்தான்.
நான் V3 ஆன்லைன் டிவி கூட ஏன் எடுத்து போட்டால் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். நான் மொபைலில் யூஸ் பண்ணுற ஆப் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டொமைன் 3rd person வாங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள், செப்டம்பர் 17 டேட் கூட வரும் பாருங்கள், நீங்களே கிளியராக பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ப்ரூஃப்காக வேணும்னு சொல்லிட்டு என்னோடய மொபைலில் நான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்தேன். நம்ம இந்த ஆப்புக்கு எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கோ அதே மாதிரி தான் கம்பெனி myV3 Ads கம்பெனிக்கும் GST இருக்குல்ல, அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா இவங்க கம்பெனியில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, GST கட்டுறாங்களா இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை, அதனால் அதை கண்டுபிடிக்க முடியல. இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் நம்ம MD உள்ளே போகும்போது நம்மளை வச்சு நல்லா வச்சு செஞ்சு விட்டுட்டு போயிட்டார். இவர் தான் அந்த டிவி சேனல் நேம் யூடியூப் சேனலில் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. இவரெல்லாம் நம்ம நீங்களாம் எங்கேயோ போயிட்டுருப்போம். அடுத்தது யார்? அதான் எல்லாத்தையும் நுணுக்கமாக யோசிங்க. நீங்கள் நுணுக்கமாக யோசிச்சா தான் புரியும். நான் போகிற ஷார்ட்லேயே நுணுக்கமாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நானே எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. நீ நுணுக்கமாக யோசிச்சா தான் புரிஞ்சுக்கணும். அதான் நுணுக்கமாக சொல்லி போயிட்டார். இப்போ எங்கே இருக்காருன்னே தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா MD ஃபோரம் சேனலில் ஒரு சகோதரியாக ஒரு நண்பரோ தெரியல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். பாருங்கள், அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் நிறைய பேர் கதறி இருக்காங்க. சரி, அதெல்லாம் எடுத்து போட்டு நான் அசிங்கப்படுத்த விரும்பலை. ஒரு சிலது மட்டும் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது, அதை மட்டும் எடுத்து போடுறேன். பாருங்கள், நீங்களே ரீட் பண்ணுங்கள். நான் திருப்பி ரீட் பண்ணி நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல, உண்மையை உறக்க சொல்லு, தீமைக்கு நன்மை செய்ய, வாழ வைத்து வாழினாங்க. இவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத நிலையில் இருக்காங்க. இப்போ எப்போ பணம் தந்து எப்போ வாழ போகிறாங்க? சாப்பிடுன்னு தோணும் போது தான் சாப்பிட முடியும். சாப்பாடுறதுக்கு நம்ம ஆளே இல்லாத போது சாப்பாடு என்ன போகுதுன்னு இப்போ அப்படி தான் இருக்குது. இன்னும் எங்கே போய் முடிய போகுது, என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ ஒருத்தர் குமுறெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னத்தான் சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் இன்னமும் சில யூடியூபர்ஸு அவங்களோட சுய லாபத்துக்காக இன்னமும் போட்டு உருட்டிகிட்ருக்காங்க. ஸோ தயவுசெய்து யாரோட இதுவும் நீங்கள் நம்பாதீங்க. நான் ஒரு சில விஷயத்தை கேள்விப்பட்டேன். பணம் வாங்கி அட்வொகேட்டை போயிட்டு அட்வைஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு. தயவுசெய்து அது மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க, அப்படிலாம் போகாதீங்க. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் பாருங்கள், MD பேச போகிறாரு, நாளைக்கு பேச போகிறான்னு சொல்லி இதை மாதிரி தம்ப்நெயில் வச்சு போட்டு மக்களை பார்க்க வச்சு அதில் சம்பாரித்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த காசை வச்சு மக்களோட வயிற்றில் வாயிலையும் அடிச்சு தான் நீங்கள் அந்த காசை சம்பாரித்து யூஸ் பண்ணுமா? யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு எவ்வளவோ கண்டென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு சம்பாதிக்கலாம்ல. இதை மாதிரி ஃபேக்காக போட்டு ஏன் சம்பாதிக்கிறீங்க? தயவுசெய்து இது மாதிரி ஃபேக்காக போட்டாங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க, வேணாம். பாவம், அந்த மக்கள் ரொம்ப வயிற்றுல இருக்காங்க. நீங்களே பார்க்க தானே செய்கிறீங்க. MD ஃபோரம் சேனலில் எவ்வளோ பேர் காதலிருக்காங்க, கும்பிருக்காங்க. தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள், வேணாம். இதை மாதிரி தம்ப்நெயில் போடுற வீடியோஸ்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. இதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிறதே கிடையாது. எல்லாமே ஃபேக்கு, பொய். இவங்க இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி போடுறாங்க. அவங்க போய் எதுவுமே கேட்க முடியாது. ஸோ இதை நம்பிட்டு இருக்காதீங்க. அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சில நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில், சார் போராட்டம் பண்ணலாமா, கேஸ் கொடுக்கலாமா, எங்கள் அமௌண்ட்டை எப்படி சார் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தயவுசெய்து யாருமே போராட்டம்லாம் பண்ணாதீங்க. எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஏற்கனவே ஒரு போராட்டம் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சில பேர் ஒரு 50% தான் இன்னமும் கம்பெனி வந்துடும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி V3 ஆன்லைன் டிவியில் இவங்க என்ன பண்ணாங்க, அதனால தான் அந்த ப்ரூஃப் இதில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு போட்டேன். ஒரு சின்ன அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ண முடியாது, இந்த கான்செப்டில் வாங்க சொல்லிட்டு வலுக்கட்டாமல் இருக்காங்க. ஸோ அப்படின்னும்போது எப்படி புது கான்செப்ட் கொண்டு புதுசாக டொமைன் வாங்கி பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நடக்காத காரியம். ஃபஸ்ட்டு அவங்க இதுலேருந்து வெளியே வரணும். இதுலேருந்து வெளியே வரதே ரொம்ப கஷ்டம். இதுலேருந்து வெளியே அதுக்கப்புறம் தான் எதாவது பண்ண முடியும். இதுலேருந்து வெளியே வரதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சில பேர் உருட்டுறதெல்லாம் கேட்டு நம்பிட்டு இருக்காங்க. உருட்டுறவங்ககிட்ட போய் நீங்கள் கேளுங்க, எப்படி நீங்கள் இதை சொல்கிறப்பா, ப்ரூஃப் கொடுப்பான்னு சொல்லி. அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. வாயில் சுடுறது வடை தான். அது வடை, தோசை, இடியாப்பம் சுடுவாங்க, மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. தெரியாதவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.